ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SM ஆன்லைன் டெக் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரைண்டரில் உள்ள குளவி கல்லோட கைப்பிடியை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் நியூவாக எடுத்திருக்கிற ஒரு கைப்பிடி. இந்த கல்லில் தான் கைப்பிடி போயிடுச்சு. இந்த கைப்பிடியை தான் நம்ம மாற்ற போகிறோம். இதில் புது கைப்பிடி எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கல்லை முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சைடில் உள்பக்கத்தில் நம்ம நல்லா பஞ்ச் பண்ணி விட்டுறணும். சுத்தியல் வச்சு புது கைப்பிடியை அதில் செட் ஆகிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும். கைப்பிடி ரெண்டுமே சரியாக ஆகுதான்னு எம்டியில் பேஸ்ட் ஒன்றும் போடாமல் செக் பண்ணிவிட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணணும். கல்லில் பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதில் இன்செர்ட் பண்ணக்கூடிய அந்த கம்பு பகுதியிலையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணணும். சமமான ஒரு மண் தரையில் வச்சுக்கிட்டு ஒரு மரக்கட்டையை மேலே வச்சுட்டு மெதுவாக தட்டினீங்கன்னா அப்படியே அது இறுகிடும். அந்த கைப்பிடி மற்றும் அந்த கல்லோட உயரத்துக்கும் அகலத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கல்லில் இன்செர்ட் பண்ணிட்டோம். அது முடிஞ்சதும் அந்த ரெட் கலர் வாஷர் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூவை கழட்டிடணும். கல்லுக்கும் கைப்பிடிக்கும் இருக்க கேப்பில் எம்சியில் ரெடி பண்ணி அதில் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி இப்போ கல்லை ஃபினிஷிங்காக கொண்டு வந்துட்டோம். அந்த கைப்பிடி சைடில் ரெட் கலர் வாஷர்லேயும் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கல்லோட பகுதியிலையும் அப்ளை பண்ணிவிட்டு வாஷரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவையும் போட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். அந்த கைப்பிடி டாப்பில் வரக்கூடிய அந்த ஒயிட் கலர் வாஷரும் அந்த ஹோல்டர் செயின் ஹோல்டரையும் நம்ம ரெடி பண்ணி நம்ம போல்ட்டு போட்டு டைட் பண்ணிடுவோம். செயின் ஹோல்டரில் முதல்ல அந்த ஒயிட் கலர் வாஷரை உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கைப்பிடியில் வாஷர் அண்ட் போல்ட்டை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ அதை டைட் பண்ணியாச்சு. இதான் முழுமையாக முடிஞ்ச குளவிக்கல்லோட கைப்பிடி ஃபிட்டிங் இப்படி தான் இருக்கும். ஃபெவிகால் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி சில கைப்பிடி ஃபிட் பண்ணிடலாம். சில டைம் எம்சியில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.